இந்த வீடியோல 7 விதமான சைட் டிஷ் ரெசிபிஸ் பார்க்க போறோம். கேரட் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அடுத்து 10-12 சின்ன வெங்காயம், கூடவே சாப் பண்ண 5 பல் பூண்டு. அடுத்து கறிவேப்பிலை. லைட்டா ஒரு வதக்கிட்டு இதுல கட் பண்ண 2 கேரட், தண்ணியில கட் பண்ணி போட்ட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. ரெண்டுமே 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் தண்ணி. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டாச்சு. ரெண்டுமே சாஃப்டா வெந்து வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 3/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸான பவுடரா அரைச்சுக்கலாம். இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. இடையில 2 தடவை ஓபன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். உருளைக்கிழங்கும் கேரட்டும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதுல அரைச்ச பவுடர் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சமா அதுல மட்டும் சால்ட், டேபிள் சால்ட். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். நம்ம எல்லாமே பச்சையா அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம்னா அந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ரெண்டுமே நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள். டேஸ்டியான கேரட் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. வாழைக்காய் மசாலா பண்ண போறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில சேர்த்தோம்னா வாழைக்காய் கருத்து போகாம இருக்கும். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ண வாழைக்காயை இதுல சேர்த்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வாழைக்காய் 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். அதுக்கு மேலேயும் வெந்ததுன்னா மசாலால சேர்க்கும் போது வாழைக்காய் குழஞ்சு போயிடும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. எல்லா காயுமே ஒண்ணு போல வெந்துரும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 2 சின்ன பீஸ் பட்டையும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே கறிவேப்பிலை, 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா இன்னுமே வதங்கி வந்துடும். தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கியிருக்கு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு 2 நிமிஷம் வதங்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது மறுபடியும் கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச வாழைக்காயை இதுல சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசாலால மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கங்க. சிம்லேயே வச்சு 4 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காயெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு எல்லா வாழைக்காயுமே.
அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சுவையான கேப்சிகம் பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பும். பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்ததும் இதுல 2 காஞ்ச மிளகாவும் 1/2 கப் பொடியா கட் பண்ண வெங்காயமும் சேர்த்திருக்கேன். இந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து கறிவேப்பிலை லைட்டா வதக்கிட்டு இதுல 400 கிராம் கேப்சிகத்தை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவுல இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த ஃப்ளேம்லயே வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இடையில அப்படியே விட்டுறாம ஓபன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பெரிய பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கிறேன். கட் பண்ணிட்டோம்னா இதோட சேர்ந்து ஈஸியா அரைபற்றும். சின்ன சைஸ்க்கு 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2-3 கறிவேப்பிலை இலைகள். இதை தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி போடாம ஓப்பன்லயே ஒரு 2 நிமிஷம் வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷத்துலயே குடமிளகா கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்துரும். இப்ப கேப்சிகம் கரெக்டா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் நம்ம அரைச்ச தேங்காய் கலவையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸி டேஸ்டி கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி மசாலா ஃப்ரை பண்ண போறோம். 1/2 கிலோ முள்ளங்கிய வாஷ் பண்ணிட்டு அதனுடைய மேல் தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டா இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ண முள்ளங்கிய இந்த பேன்ல சேர்க்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி லைட்டா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். மூடி வச்சிருங்க. முள்ளங்கி நல்லா சாஃப்டா வெந்து வரணும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. சாஃப்டா வேகிறதுக்கு ஒருவேளை தண்ணி பத்தலைனா மட்டும் கொஞ்சமா சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்திருக்கிற தண்ணி முள்ளங்கி வேகிறதுக்கு சரியா இருக்கணும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 3 பச்சை மிளகாய், 3 சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்தோம்னா முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை தெரியாம இந்த ஃப்ரை டேஸ்டா இருக்கும். 10-15 போல கறிவேப்பிலை இலைகள், 3/4 டீஸ்பூன் சீரகம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா சட்னி பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இப்ப முள்ளங்கி கரெக்டா வெந்துருச்சு. தண்ணியுமே வத்திருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வேக வச்சுக்கோங்க. இப்ப இதை தனியா எடுத்து வச்சுட்டு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும், 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். லைட்டா வதங்கினதும் அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதுல 1 சிட்டிகை மஞ்சள் தூளும், இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக 2-3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்ப மசாலா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வேக வச்ச முள்ளங்கிய சேர்க்கிறேன். முள்ளங்கிய மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுறலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து முள்ளங்கி 2-3 நிமிஷம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும்.
அப்பப்போ மட்டும் கலந்து விடுங்க. முள்ளங்கி மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வித்தியாசமான சுவையில சூப்பரா முள்ளங்கி மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. 300 கிராம் கோவக்காய 2 நுனி பகுதியையும் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மெல்லிசா கட் பண்ணி இந்த பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருக்கேன். இது கூட 5-6 பல் பூண்டை நல்லா நைஸா தட்டி சேர்த்துக்கங்க. 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இதுக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கையை வச்சு அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கங்க. கோகாலேயே தண்ணி இருக்கும், அதனால தண்ணி தேவைப்பட்டா நம்ம தெளிச்சுக்கலாம். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சாச்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா இப்ப சேர்த்த மாவுக்கு மட்டும் உப்பு சேர்க்கிறேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிடலாம். அவ்வளவுதான். இதை நம்ம உடனே எண்ணெயில போட்டு எடுத்துடணும். இப்ப என்ன நல்லா சூடாயிடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்லயே வச்சு நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுருங்க. கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க, அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நல்ல கோல்டன் பிரவுனா வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதே எண்ணெயிலே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளையும் பொரிச்சு சேர்க்கிறேன். சௌசௌ பாசிப்பருப்பு பொரியல் பண்ணலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 கீறின பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டா ஒரு வதக்கிட்டு அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கிலோ பொடியா கட் பண்ண சௌசௌ சேர்க்கிறேன். இத ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். அடுத்து இதுல அரை மணி நேரம் ஊற வச்ச 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, கூடவே 100 ml தண்ணி, இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் பருப்பு ரெண்டுமே வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டா மட்டும் 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ தண்ணி சேர்த்துக்கங்க. இதுல ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா காய் பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. பருப்பு ரொம்ப குழைய வேகக்கூடாது. இந்த கிள்ளு பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வெந்ததுன்னா இந்த பொரியல் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இதுல தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் துருவல் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய சௌசௌ பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் கார பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பெல்லாம் வறுபட்டு பொன்னிறமா வந்ததும் இதுல 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், பொடியா கட் பண்ண 3 பல் பூண்டு. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதுல அவரைக்காய் சேர்க்கணும். 1/4 கிலோ அவரைக்காவை சைட்ல உள்ள நார் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த அவரைக்காய் எண்ணெயிலேயே 2 ல இருந்து 3 நிமிஷம் வதங்கணும். வதக்கியாச்சு.
இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்து அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போக 1 நிமிஷம் மட்டும் வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இதுல 1 கப் தண்ணி. அளவு தண்ணி சேர்த்தாதான் நமக்கு அவரைக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வத்தி அவரைக்காய் கரெக்டா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கடைசியில சேர்த்தோம்னா நல்லா சூப்பரா வாசனையா இருக்கும். அடுத்து தேங்காய் துருவல், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான அவரைக்காய் கார பொரியல் ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.